ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கிராமத்தில் பிள்ளையார் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் சிலையை திருடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது செய்த ஒரு தவறு காரணத்தினால அந்த கிராமத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது திவாகர் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 90ஆம் காலகட்டத்தில் தற்போது திவாகர் தங்கியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தற்போது திவாகர் தங்கியிருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் 90ஆம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருந்திருக்குங்க. அந்த 300 வீடுகளும் பெரும்பாலும் வெள்ளாமை மற்றும் கால்நடைகளை பயன்படுத்தித்தான் தன்னுடைய பொருளாதாரத்தில் மேலோங்கி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு 90ஆம் காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடைபெறுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த அந்த கிராமத்தில் திடீர்னு நிறைய மரணங்கள் ஏற்பட ஆரம்பிக்குதுங்க. மரணங்கள் அப்படின்னா சாதாரண வயசானவங்க கிடையாதுங்க. இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மரணங்கள் எதற்குமே காரணமே கிடையாதுங்க. நல்லா இருந்த ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக தூங்குனவங்க காலையில் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய குளம் மற்றும் ஆறுகளில் வாலிபர்கள் வந்து குளிக்க போனாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. இப்படி தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்ட காரணத்தினால கிராமத்தார் குழம்பி போயிருந்தாங்க. கடைசியாக இந்த மரணங்களை எல்லாம் பார்த்து தவிர்த்து போன மக்கள் அந்த ஊர் தலைவர்கிட்ட முறையிடுறாங்க. அதற்கு பின்பு அந்த ஊர் தலைவரோடு சேர்த்து ஒரு கூட்டம் அமைச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் நல்லா இருந்த கிராமத்தில் இப்படி நிறைய துர்மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு விவாதிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஊர் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருத்தருங்க, பெரும்பாலும் ஒரு ஊர் அப்படின்னா அங்கே கோவில் இருப்பது கட்டாயம்ங்க. கோவில் இல்லாத ஊர் குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் இல்லாத ஊர் குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 300 வீடுகள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் எந்த ஒரு கோவிலும் இல்லாத காரணத்தினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அதை எல்லாருமே அக்செப்டும் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக இப்படி தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து பக்கத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலை வெளிப்படக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த ஊரில் நிறைய துர்மரணங்கள் நடக்குது, ஊரில் வந்து பொண்ணெடுக்கவே பக்கத்து ஊர்க்காரங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக அந்த சிவன் கோவில் பூசாரியும் அவங்க நினைச்ச அதே விஷயத்தை தாங்க சொல்லியிருக்காரு. இந்த ஊரில் எந்த கோவிலும் இல்லாத காரணத்தினால தான் இப்படி துர்மரணங்கள் நடக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஊரினுடைய எல்லை பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலையாவது வடிவமைங்க, அப்போதுதான் இந்த துர்மரணங்கள்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவில் பூசாரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் சரி பிள்ளையார் கோவிலை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே நடந்த மரணங்கள் வந்து மீண்டளவே நிறைய நாட்கள் ஆகுங்க. அந்த காரணத்தினால ஊரினுடைய சென்டர் பகுதியில் ஒரு அரச மரம் இருக்குங்க. அந்த அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையாரை வச்சு கொஞ்ச நாள் வழிபடலாம். அதற்கு பிறகு எல்லாரும் ஓரளவுக்கு தேர்ந்து வந்த பிறகு ஒரு கோவில் ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுக்கிறாங்க. கடைசியாக ஊரில் இருக்கக்கூடிய வாலிப பசங்களை கூப்பிட்டு அந்த வாலிப பசங்கிட்ட ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அந்த கிராமத்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்து சைடெல்லாம் ஒரு வழக்கம் இருக்குங்க. பிள்ளையார் கோயிலை கட்டணும் அப்படின்னா கோவிலை கட்டலாங்க. ஆனால் அங்கே வழிபடக்கூடிய பிள்ளையார் பக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஊர்
கிராமத்திலிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, திருடி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த வாலிப பசங்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏற்கனவே இருந்த பிள்ளையார் கோவிலிருந்து பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஊர்லேருந்து ஒரு 6 வாலிபர்கள் வந்து அதற்கு அக்செப்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த 6 வாலிபர்களும் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் டைம் கேட்டு எல்லா ஊரையும் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயாவது பிள்ளையார் சிலையை நைட் நேரத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அந்த 6 பேரும் தேர்ந்தெடுத்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை எடுப்பது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையார் சிலை இருக்கக்கூடிய இடம் அந்த கிராமத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி தாங்க, ஒரு காட்டு பகுதியில் தான் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையார் சிலை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இல்லைங்க, எல்லை காளியம்மன் கோவில் ஒன்று பெருசாக இருக்குங்க. அந்த காளியம்மன் கோவிலினுடைய ஒரு ஓரத்தில் தான் அந்த பிள்ளையார் சிலை இருக்குங்க, தனியாக வழிபடுவதற்காக. அங்கே போய் நைட் நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா ஆள் நடமாட்டமே இருக்காது, ஏன்னா கிராமத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த 6 பேரும் அந்த பிள்ளையார் சிலையை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நள்ளிரவு நேரத்தில். இந்த 6 பேர்லையும் ஒரு சின்ன கோஷ்டி பூசல் இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 6 பேரில் 3 பேர் ஒரு டீமாகவும் இன்னொரு 3 பேர் ஒரு டீமாகவும் இருந்திருக்காங்க. கிராமத்தில் பெரும்பாலும் இந்த 6 பேரும் தான் கோஷ்டி முதல்ல ஈடுபட்டுவாங்க, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிள்ளையார் சிலையை திருடிட்டு வருவதிலும் போட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் 3 பேரும் எடுத்து வரீங்களா அல்லது நாங்கள் 3 பேரும் எடுத்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அந்த நள்ளிரவு நேரத்தில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த எல்லை காளியம்மன் கோவிலை ரீச் ஆகி செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் சிலையை எடுக்க பார்க்கும்போது அந்த 2 டீமில் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையார் சிலையை எடுத்துட்டு அந்த கோவிலிருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த கிராமத்தை நோக்கி யாருக்கும் தெரியாமல் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மீதம் இருக்கக்கூடிய ஏமாந்து போன அந்த 3 பேர் என்னடா அவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து, இளம் ரத்தம் தானே, இந்த தெய்வத்தை பற்றி அவ்வளவா நம்பிக்கை கிடையாதுங்க, அவங்க பிள்ளையார் சிலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம இந்த கோவிலிருந்து வேற எதையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு முக்கியமான காட்சி ஒன்று தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த எல்லை காளியம்மன் கோவிலுக்கு நேர் எதிர்த்து அப்படி ஒரு ரத்த முனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி காளியம்மன் மாரியம்மன் கோவில் எல்லாம் காவல் தெய்வமாக முனிகள் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக விகாரமாக இருக்கும் அந்த சிலைகள். அந்த முனிகளில் ஒரு சிலையை இந்த 3 பேரும் பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன பழங்கால கல் சிலை மாதிரி இருக்குங்க. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், அந்த பிள்ளையார் சிலைக்கு பக்கத்துலேயே இந்த ஊரில் வச்சிருக்கிற மாதிரியே பக்கத்தில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரியாமல் அந்த ரத்தமுனி அப்படிங்கிற அந்த சிலையை காளியம்மன் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய சிலையை தூக்குறாங்க. இவங்க செய்வது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே புரியுங்க. பெரும்பாலும் பிள்ளையாரை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு வருவதெல்லாம் அப்போதுலேருந்து வழக்கமாக தாங்க இருக்குது. ஆனால் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சிலைகள் அந்த கோவிலில் எந்த தெய்வம் மூலவராக இருக்கோ அந்த தெய்வத்துக்கு காவலாக இருக்குங்க. அந்த காவல் தெய்வத்தையே தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வினை வரும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு புரியவே இல்லைங்க. கடைசியாக அதெல்லாம் தெரியாமல் அந்த காளிக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ரத்தமுனி சிலையை தூக்கிட்டு 3 பேரும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு பின்னாடியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையாக அந்த கோவிலும் தூக்கும்போது 3 பேர்த்துல ஒருத்தர் தூக்குனாவே போதுமான வெயிட்டா இருந்துச்சுங்க. அவங்களுடைய சொந்த கிராமத்திற்கு வரவே அந்த ரத்த முனியினுடைய சிலையினுடைய வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத அந்த தூக்கிட்டு வந்த நபர் உணர்ந்திருக்காருங்க. கடைசியாக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்த உடனே ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆள் தூக்கிட்டு வந்து 2 பேர் பிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய சொந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நெருங்கும் போது அந்த ரத்த முனியை இன்னும் வெயிட் அதிகமாகி நகரவே முடியலைங்க. கடைசியாக 3 பேரும் சேர்ந்து தூக்கியும் கூட அந்த இடத்துல இருந்து ஒரு அசைவும் கூட அசைக்க முடியலைங்க அந்த ரத்த முடி அப்படிங்கிற சிலையை. அப்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியுதுங்க. இதை எடுத்து போய் ஊருக்குள்ளே கொடுத்து ஒருவேளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி கொண்டு வந்து அந்த கோவிலில் வைக்கிறதும் கஷ்டம், ஏன்னா இது வெயிட் வேற ஏறிட்டே இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஊர்க்காரங்க சொன்னால் நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கலந்து ஆலோசிச்சு அவங்களுடைய சொந்த ஊரினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஊரினுடைய பொது கிணறு ஒன்று இருக்குங்க. அந்த பொது கிணத்துல யாருக்கும் தெரியாமல் உள்ளே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த பொது கிணத்துக்குள்ளே அந்த ரத்த முடி அப்படிங்கிற சிலையை உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஏற்கனவே இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலையை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அங்கே வந்து கூட்டத்தோடு கூட்டமாக நின்றுட்டாங்க. அதற்கு பிறகு அந்த 6 பேரையும் ஊர் பொதுமக்கள் வாழ்த்திருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்போது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி ஊரினுடைய சென்ட்ரு பகுதியில் ஒரு அரச மரம் இருக்குங்க. அந்த அரச மரத்தில் தற்காலிகமாக எடுத்து போய் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்துக்கடியில் கொண்டு வந்த பிள்ளையார் சிலையை வச்சிடறாங்க. அதே நேரத்தில் இந்த ரத்த முனியை கிணத்துக்குள்ளே போட்ட 3 பேரும் அந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லவே இல்லைங்க, நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடியாக ஊரினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் சிலையை வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் அந்த ஊர்க்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் புலப்பட ஆரம்பிக்குதுங்க. ஏற்கனவே இந்த பிள்ளையார் சிலை இல்லாத போதும் கூட வாரத்திற்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தாங்க மரணங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு தொடர் மரணங்கள் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இறப்புகள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சுங்க. பயந்து போன ஊர் மக்களுக்கு பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வச்ச பிறகு இன்னும் மரணங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்தமுனி அப்படிங்கிற அந்த சிலையை பொது கிணத்துக்குள்ளே போட்டாங்கல்ல, அந்த கிணற்றை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால கிணறுங்க. எவ்வளோ வெயில் அடித்து வறட்சி ஏற்பட்டாலும் கூட அந்த கிணத்துல வந்து தண்ணீர் குறையவே குறையாதுங்க. அந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கும் அந்த கிணறுலேருந்து தான் குடி தண்ணி வந்துட்டு இருக்குங்க. அந்த கிணத்துலேருந்து 3 வகையில் தண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிணத்துக்கு படிக்கட்டுகள் இருக்குங்க. படிக்கட்டுகள் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். அதன் வழியாக இறங்கி போய் ஆண்கள் மற்றும் பெண்கள் குடத்தை வச்சு தண்ணீர் எடுத்துகிட்டு மேலே வரலாங்க. இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உருளை அப்படின்னு சொல்லுவாங்க, கயிறு போட்டு இழுத்து பக்கெட்டில் தண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் தண்ணி எடுக்கலாங்க. அதற்கடுத்து 3வது முறை என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த பொது கிணத்துக்கு மோட்டார் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த மோட்டாரை வச்சு தண்ணி இழுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு 50 அடி தூரத்திலேயே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. அந்த வாட்டர் டேங்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்துல எல்லாம் இந்த அரசாங்கத்தில் வந்து குடி தண்ணீருக்காக பீம் வச்சு ஹைட்டாக வந்து தண்ணீர் ஏற்றி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் தாங்க. அந்த வாட்டர் டேங்க்கு இந்த பொது கிணத்துலேருந்து தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பி தேவையான போது ஊர்க்காரங்களுக்கு பைப் வழியாக தண்ணீர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 வகையில் அந்த பொது கிணத்துலேருந்து தண்ணீர் விடுவது வழக்கங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த ரத்த சிலையை தூக்கிட்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே போட்டு 1 வார காலகட்டம் கழிச்சுங்க. அந்த கிணத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடுகள் பக்கத்தில் இருந்திருக்குங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 20-30 வீட்டுக்காரங்க நைட்டெல்லாம் தூங்கவே முடியறது இல்லைங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெரும்பாலும் வில்லேஜ்லாம் ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. மிட் நைட் டைமில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தெருக்களில் வித்தியாசமான சத்தம் கேட்குங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் வந்தா யாராவது காலை பட்டுன்னு வச்சாங்க அப்படின்னா எப்படி அதிரும், அந்த மாதிரி யாரோ வாக் பண்ணி நடந்து போகக்கூடிய சத்தம், அந்த பூகம்பம் அதிர்ற மாதிரி அந்த ஏரியா 20 வீடுகளும் அதிர்ற மாதிரி சத்தம் கேட்குங்க. ஒரு சில பேர் பயந்து போய் தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ நடக்கிற சத்தம் கேட்குதே, அது மட்டும் இல்லாமல் நடக்கிற அந்த வேகத்தில் வீடுகளே அதிருதே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் புயல் மாதிரி வீசி அப்படியே புகை மண்டலம் மாதிரி வீசிக்குமாங்க. அந்த காரணத்தினால ஜன்னலை திறந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னே பார்க்க முடியறது இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குங்க. ஆள் நடமாடுற மாதிரியும் அந்த நேரத்தில் கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் பூமியே அதிர்ற மாதிரி சத்தம் கேட்குங்க. இப்படி இருக்கும்போது காலையில் விடிஞ்சு அந்த 20 பேரும் போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஏரியா முழுவதுமே வெள்ளாமை காடுகள் தானே, அதனால ஆடு மாடுகள் வளர்ப்பது வழக்கங்க. அந்த 20-30 வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் எல்லாமே நுரை தள்ளி போய் நாக்கை வந்து வெளியே தொங்க போட்டு இறந்து போய் கிடக்குங்க. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு அந்த ஆடு மாடுகள் இறந்து போய் கிடக்கிறத பார்த்து அந்த 20-30 வீட்டுக்காரங்களும் மிரள ஆரம்பிச்சாங்க. கடைசியாக இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊர் தலைவர்கிட்ட மறுபடியும் முறையிடுறாங்க. பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணியும் அந்த மரணங்கள் நிற்கல. அதே நேரத்தில் எங்க ஏரியா பக்கத்தில் நைட்டெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த டைம்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியா முழுவதும் புயல் காத்து அடிக்கிற மாதிரி அடிச்சு மண்ணெல்லாம் சுழட்டிட்டு இருக்குது. காலையில் விடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆடுகள் மாடுகள் எல்லாம் இறந்து போய் கிடக்குது. எங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ஊர் தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. கரெக்டாக 24 நாட்கள் அல்லது 48 நாட்கள் மண்டலம் நடந்து முடிஞ்சாதான் பிள்ளையாருக்கான சக்தி வரும். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்காரங்க மற்றும் ஊர் மக்களுக்கு சமாதானப்படுத்தி இப்படி பேசி முடிச்சிருக்காருங்க. அன்றைய மாலையே ஊர் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் வழிபடுறாருங்க. மனமுருக ஊர்க்காரங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போகிற வழியில எல்லா குடும்பத்தார்கிட்டையும் சந்தோஷமாக பேசிட்டு இருந்திருக்காருங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஊர் நல்லாயிரும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருந்திருக்காருங்க. சாயந்தரம் அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வழிபட்டு எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பேசிட்டு போன ஊர் தலைவர் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உயிரோடு இல்லைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்கினவர் காலையில் 4 மணி 5 மணிக்கு ஊர் தலைவருடைய வேலைக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டெல்லாம் சந்தோஷமாக கலகலப்பாக பேசின ஊர் தலைவர் அவரே அவருடைய கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அறுத்து இறந்து போய் கிடக்கிறாருங்க. கையில் கத்தி வச்சிருந்திருக்காரு. எதற்காக இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவருடைய குடும்பத்தாருக்கும் தெரியலைங்க, ஊர் மக்களுக்கும் தெரியல. நல்லா சந்தோஷமாக தானே பேசிட்டு போனாரு, அவருக்கு எந்தவித கஷ்டங்களும் கிடையாது. எதற்காக அவரே கத்தி எடுத்து அறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாம நிறைய மரணங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஊர் தலைவரையும் எடுத்துட்டு போய் நல்ல முறையை அடக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க. இந்த அடக்கம் முடிச்ச பிறகு 1 வார காலகட்டம் கழிச்சு இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரத்தமுனி அப்படிங்கிற சிலையை கடத்தி கொண்டு வந்து கிணத்துக்குள்ள போட்ட அந்த 3 வாலிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஊருக்கு எப்போதுமே கட்டுப்பட மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க. அவங்க 3 பேரும் சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்ட சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்தில் விற்பாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்து நைட் ஆச்சு அப்படின்னா அந்த தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா,
தண்ணி டேங்கருடைய உச்சியில் போய் உட்காந்துட்டு அடிப்பது வழக்கங்க. ஏன்னா ஊருக்குள்ள மற்ற இடங்களில் தண்ணி அடிச்சா ஊருக்காரங்க திட்டுவாங்க. அந்த வாட்டர் டேங்க் ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும். அந்த இரும்பு ஏணியில் ஏறி போய் மேலே வந்து டாப்பில் உட்காந்து அடிப்பது வழக்கங்க. அதே மாதிரி அந்த 3 பேரும் பட்டசாராயத்தை வாங்கிட்டு வாட்டர் டேங்க் மேலே உச்சியில் போய் உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் தூங்கின பிறகு 10 மணி 11 மணிக்கு இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பட்டசாராயத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சாராயத்தை குடிச்சு முடிச்ச 3ல் 2 பேர் அப்படியே போதையில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலிருந்து ரத்தமுனி அப்படிங்கிற அந்த சிலையை தூக்க திட்டமிட்டதும் சரிங்க, கிணத்துக்குள்ள கொண்டு வந்து போட்டதும் அவருடைய திட்டம் தான். அவர் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஊருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், ஊர் தலைவர் இறந்து போனது, அதே மாதிரி கிணத்து பக்கத்தில் அந்த 20 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டான ஏதோ மர்மமான உருவம் போகுது, அந்த டைம்லாம் பூகம்பம் மதுற மாதிரி வீடுகளே குலுங்குன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த கிணத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்போது 3ல் ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்காருல்ல, அவர் பார்த்த காட்சி அவராலேயே நம்ப முடியலைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யதார்த்தமா எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு கிணத்தை பார்க்கும்போது கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேரி இருக்குங்க. அந்த பாம்பேரியில் கிணத்துக்கு உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா காலை தொங்க போட்டு ஒரு வித்தியாசமான உருவங்க, மிகப்பெரிய உருவமாக இருக்குது. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. இதை தண்ணி டேங்கில் இருந்து அங்கே பார்த்த அந்த நபர் மிரண்டு போயிட்டாருங்க. அதற்கு பிறகு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேங்க் மேலேயே உட்காந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போது அந்த பாம்பேரி மேலே கிணத்து பக்கத்தில் உட்காந்துருந்த உருவம் டக்குன்னு அதை விட்டு இறங்கி வெளியே குதிக்குதுங்க. வெளியே குதிச்சு அந்த 20-30 வீடுகள் இருக்குல்ல, அந்த வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த வீதியினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு தெருவிளக்கு இருக்குங்க. அந்த தெருவிளக்கு பக்கத்தில் அந்த உருவம் போன உடனே தான் நல்லா பார்க்குறாருங்க. பார்க்கும்போது இவருடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத அந்த காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரி இருந்தாலும் கூட நார்மலான ஹைட்டு வெயிட் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு 8 அடி 9 அடி உருவத்தில் ஒரு முனி மாதிரி இருக்குங்க. நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த ரத்த முனி தாங்க அவ்வளவு வீரியமாக செயல்பட்டு அந்த வீதியில் நடந்து போகுது. அந்த உருவத்தை தான் தத்ரூபமாக பார்க்குறாருங்க. பக்கத்தில் போதையில் படுத்திருக்கக்கூடிய 2 நண்பர்களை எழுப்ப கூட அவருக்கு டைம் இல்லைங்க. கண்ணிமைக்காம பயத்தில் வந்து அந்த உருவம் என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. கடைசியாக அந்த வீதிக்குள்ள அது நடந்து போயிட்டே இருக்கும்போது 20 வீடுகளினுடைய முன்னாடியில் ஆடு மாடுகள் கட்டி போட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் ஓங்கி அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு அந்த மாடுகள்லாம் விழுகிறதா கண்ணுதிர்க்க பார்க்குறாருங்க. அதற்கு பிறகு அந்த வீதிகளில் அப்படியே எண்டு வரைக்கும் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்த வழியிலேயே திரும்பி வருதுங்க. வரும்போது அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையுமே இருந்த இடத்துல இருந்து அப்படியே சொலட்டி வந்து அங்கங்கே வீசிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்து பக்கத்தில் வருதுங்க. கிணத்து பக்கத்தில் வந்த உடனே இவருடைய உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அந்த பார்த்துட்டு இருந்த நபருக்கு தண்ணி டேங்க் மேலே இருந்து அதற்கு பிறகு அந்த விகாரமான உருவம் அப்படியே சின்ன உருவமாக சுருங்கின மாதிரி சுருகி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி குதிச்சிருக்குங்க. இதை நேரில் பார்த்த அந்த நபர் மிரண்டு போய் பக்கத்தில் படுத்த இந்த 2 நண்பர்களை எழுப்ப பார்க்குறாருங்க. 2ல் ஒரு நபர் ரொம்ப போதையில் இருந்த காரணத்தினால படுத்துட்டாருங்க, இன்னொருத்தர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லியிருக்காருங்க. சொன்ன உடனே அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. டே, போதையில் எதையாவது பார்த்து உளறிட்டு இருக்காது, அப்படி இல்லாமல் நடக்க நான் சாத்தியமே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சதை எல்லாத்தையும் பார்த்து இந்த நபர் இருக்கார்ல, தண்ணி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே முழுக்கட்டின்னு தாங்க இருக்கும். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்த நபர் டக்குன்னு யாரோ பின்னாடி சட்டையோடு பிடிச்சி இழுத்து கீழே அந்த டேங்க்ல இருந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டாருங்க. பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்த உடனே அரண்டடிச்சு பக்கத்துல இருந்த நபரையும் எழுப்பி வேக வேகமா அந்த இரும்பு படிக்கட்டுகளே இறங்கி வந்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது மேல இருந்து கீழே விழுந்த அந்த நபர் தான் ரத்தமுனி சிலையை தூக்கிட்டு வரலாம்னு சொன்னது, கிணத்துக்குள்ள போட சொன்னது எல்லாமே திட்டம் அவரோட தான். அவர் தாங்க இப்போ விழுந்திருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல நடந்து போனது, ஆடு மாடுகளை அடிச்சு அந்த முனி பண்ண எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இப்போது அவர் தான் மரண வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பரக்கு விழுந்து அப்படியே துடிச்சுட்டு இருக்காருங்க. என்னடா ஆச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போயாவது நம்புறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தையே கை காமிச்சிட்டு அப்படியே வாயில ரத்தம் கக்க உயர விட்டாருங்க. அதற்கு பிறகு ஊர்க்காரங்கெல்லாம் ஓடி வந்து என்னடா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 3 பேரும் மேலே போய் தண்ணி அடிச்ச காரணத்தினால போதையில தான் தடுமாறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. அதே நேரத்தில் சாகிறதுக்கு முன்னாடி அந்த முனியை பற்றி எல்லா விஷயங்களையும் சொன்னார்ல, அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்க்காரங்கிட்ட இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல விரும்பலிங்க. சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா அங்கிருந்து ரத்த முனி அப்படிங்கிற சிலையை திருடிட்டு வந்தது, வெயிட் தாங்க முடியாமல் உள்ளே போட்டது எல்லாத்தையும் சொன்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் இறந்துருந்தாலும் கூட சாகும்போது அவர் சொன்ன விஷயத்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாருங்க. கடைசியாக அந்த வாலிபரனுடைய உடலையும் எடுத்து போய் நல்லடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சுங்க அதே ஊரில் இன்னொரு மரணம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 20 வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த 20 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மதியம் ஒரு 12 மணி உச்சி வெயில் நேரங்க, குடிதண்ணீர் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு கிணத்துக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. அந்த பெண்மணியை பொறுத்தளவு நீச்சல் நல்லாவே தெரியுங்க. பெரும்பாலும் அவங்க அந்த உருளை வச்சு பக்கெட்டில் தண்ணி எடுக்க மாட்டாங்க, படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கி போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவதாங்க வழக்கம். அதே மாதிரி இந்த பெண்மணி ரப்பர் குடத்தை எடுத்துட்டு நேராக அந்த படிக்கட்டுகள் வழியாக கிணத்துக்குள்ளே இறங்குறாங்க.
சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு அந்த கிணத்துக்கு தண்ணி பிடிக்க போன பெண்மணியினுடைய கணவர் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராருங்க. தன்னுடைய மனைவியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாருங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்குறாரு. எங்கேயுமே காணாத காரணத்தினால கடைசி அங்கே விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தைங்க, பெண் குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். மதிய நேரம் ரப்பர் குடம் எடுத்துட்டு அந்த கிணத்துக்குள்ள இறங்குறத அந்த குழந்தை பார்த்துருக்குங்க. அந்த பெண் குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த அக்கா மதியம் தண்ணி எடுப்பதற்காக கிணத்துக்குள்ள இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டு பயந்து போய் அந்த கிணத்து பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆயிடுச்சுங்க அந்த டைம். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை சொன்ன மாதிரியே அவங்க நினைச்சது சரிதாங்க. மதிய நேரம் தண்ணி பிடிப்பதற்காக அந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி கிணத்துக்குள்ள போன அந்த பெண்மணி உயர விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவங்க கொண்டு போன ரப்பர் குடம் மட்டும் மேலே மேந்துட்டு இருக்குங்க. அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவருடைய கணவர் கதறி அழுகிறாருங்க. அதற்கு பிறகு ஊரில் இருக்கக்கூடிய நல்ல நீச்சல் தெரிஞ்ச வாலிபர்கள் எல்லாமே அங்கே வந்துட்டாங்க. நைட்டு நேரம் ஆன காரணத்தினால அந்த கிணத்துக்குள்ள கரண்ட் லைன் இழுத்து குண்டு பல்பெல்லாம் போட்டு எல்லாரும் உள்ளே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிணற்றை பற்றி சொல்லணும் அப்படின்னா வற்றாத கிணறு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எப்போதுமே 2 ஆள் அல்லது 3 ஆள் ஆழத்துக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளவு ஆழமான கிணறுங்க, பழங்கால கிணறு. அந்த காரணத்தினால தான் எவ்வளவு வறட்சி வந்தாலும் தண்ணீர் குறைவதே கிடையாதுங்க. சடலத்தை மேலெடுப்பது அந்த தண்ணீர் அதிகமாக இருந்த காரணத்தால் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க. அதற்கு பிறகு ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ள நைட் நேரத்தில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இந்த முயல் வேட்டைக்காக இந்த நெத்தியில் வந்து டார்ச் லைட் வைப்பதற்காக ஒரு லைட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்து நெத்தியில் கட்டிட்டு தண்ணிக்குள்ளே போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதுங்க. ஏன்னா அது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் கட்டிக்கிட்டு அந்த இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இறந்து போன பெண்ணினுடைய சடலத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மணி 11 மணி ஆகியும் கூட ஆழம் அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த பெண்ணினுடைய சடலத்தை மீட்டு மேலே கொண்டு வர முடியலைங்க. 11 மணி தோராயமாக அப்படி தேடி இருக்கக்கூடிய நீச்சல் வீரர்கள் ஒருத்தர் அந்த லைட்டோடு கிணத்தினுடைய அடிபாகத்துக்கே போயிட்டாராட்டுங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே வந்து பயங்கர பதற்றத்தோடு கத்துறாருங்க. எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் கூடிய மற்ற நீச்சல் வீரர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடியில் தான் அந்த இறந்து போன பெண்ணினுடைய சடலம் இருக்குது. ஆனால் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகாரமான உருவம், ஒரு மனுஷன் மாதிரி சம்மணம் போட்டு பக்கத்திலேயே உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் புரியலைங்க. அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ பயந்து போய் தான் இப்படி இமேஜின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா நீச்சல்களும் பயப்படாத நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அடியில் கிரவுண்டுக்கே போயிட்டாங்க. கீழே போய் பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த சம்மணம் போட்டு உட்காந்துருந்த அந்த உருவம் மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதற்கு பிறகு அந்த இறந்து போன பெண்ணினுடைய சடலத்தை எல்லாரும் சேர்ந்து மேலே கொண்டு வர்றாங்க. மேலே கொண்டு வந்து அந்த பெண்ணினுடைய சடலத்தையும் எடுத்து போய் நல்லடக்கம் பண்ண முடிவெடுக்கிறாங்க. ஊரில் தொடர்ந்து மரணங்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் எடுத்து போய் புதைக்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போது அந்த சிலையை கொண்டு வந்து போட்ட 3ல் ஒருத்தர் தான் இறந்து போயிட்டார்ல. மீதி 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சுங்க. தன்னுடைய நண்பன் சொன்னது ஏதோ ஒரு வகையில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போதும் இவங்க செஞ்ச தப்பை சொல்லவே இல்லைங்க. இப்படி ஒரு ரத்த முடி அப்படிங்கிற சிலையை கொண்டு வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய நல்லடக்கத்தை முடிச்சு கிட்டத்தட்ட 4 நாள் கழிச்சுங்க. முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த பெண்ணுடைய சடலத்தை ஒருத்தர் பார்த்து பயந்து மேலே வந்தாருன்னு சொன்னல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாள்லேருந்தே பயங்கர காய்ச்சலுங்க. படுத்து படுக்கையாகி 4வது நாள் இரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சு படுக்க வச்சுட்டாங்க. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு கிராமத்தில் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த முதல் முறை கிணத்துக்குள்ளே போய் அந்த சடலத்தை பார்த்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லைங்க. தள்ளாடிட்டு இருந்தாரே, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து டீ கடை ஒன்று இருக்குங்க, அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்த்தும் அந்த நபரை காணுங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது பக்கத்து ஊருக்கான போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதே மாதிரி முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் உள்ளே போட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்து பயந்து போய் சம்மணம் போட்டு ஒரு உருவத்தை பார்த்தார்ல, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகியும் காணங்க, எங்கேயுமே இல்லை. அதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு சாயந்தரம் அந்த ஏரியாவில் விளையாண்டு இருந்த குழந்தைகள் யதார்த்தமாக அந்த கிணத்தை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அந்த காணாமல் போன முதல் முறை அந்த பெண்ணினுடைய சடலத்தை மேலே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த சம்மணம் போட்டு ஒரு உருவத்தை பார்த்தார்ல, அந்த நபரினுடைய சடலம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மிதந்துட்டு வந்துருக்குங்க. அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே வந்து விழுந்து இறந்துட்டாரா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியலிங்க. பெரும்பாலும் ஒருத்தர் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் 1.5 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடலம் உள்ளேயே தான் இருக்கும். அதற்கு பிறகு உப்பி போய் தான் மேலே வருங்க. அதே மாதிரி தான் அந்த நீச்சல் வீரராக இருந்த அந்த நபருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து வருதுங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் மறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த சடலத்தை மேலே கொண்டு வந்து ஊர்க்காரங்க எல்லாமே சலசலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் தலைவரும் இறந்து போயிட்டாரு. பிள்ளையார் சிலை வச்ச பிறகு இன்னும் துர்மரணங்கள் அதிகமாகுது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஊர் தலைவருடைய மகன்கிட்டையாவது போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஊர் மக்களில் பெரியவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் இறந்த துக்கத்தில் வந்து மகன் இருக்காரு, ஒரு வாரம் போகட்டும், அதற்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நீச்சல் வீரராகக்கூடிய அந்த நபரினுடைய சடலத்தையும் எடுத்து போய் அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க.
பொதுவாக கிராமங்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கிணறு இருந்துச்சு அப்படின்னா 2 சாவு விழுந்துச்சு அப்படின்னா 3வது சாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும், சீக்கிரம் 3வது சாவு விழுந்துருன்னு சொல்லுவாங்க. அதனால பயந்து போய் கிடப்பாங்க. அதே மாதிரி அந்த கிணத்துல மொத்தம் 2 சாவு விழுந்துருச்சு இல்லையா, அந்த தண்ணி பிடிக்க போன பெண்மணியும் இறந்து போயிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பெண்மணியோட சடத்தை முதல் முறையாக பார்த்த மீட்டெடுத்த நபரும் இறந்து போயிட்டாரு. 2 பேர் இறந்துட்டாங்க. 3வது சாவு கண்டிப்பாக விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் யாரும் குழந்தைகளை கூட விளையாட அனுமதிக்காம பயந்து போய் கிடந்தாங்க. கடைசியாக அந்த நபர் இறந்து 4 நாள் கழிச்சு உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கூட்டம் போட்டு காலையில் அந்த ஊர் தலைவருடைய மகன்கிட்ட போய் சொல்லலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் தூங்குறாங்க. காலைல விடிஞ்சு ஊர் தலைவருடைய மகனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது ஊர்க்காரங்க ஒட்டுமொத்த பேருக்கும் இன்னொரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊரினுடைய மத்தியில் அந்த அரச மரத்துக்கடியில் திருடிட்டு வந்த பிள்ளையார் சிலை இருந்துச்சு இல்லையா, அந்த பிள்ளையார் சிலை சாயந்தரம் வரைக்கும் பார்த்துருக்காங்க. காலைல விடிஞ்செந்திரிச்சு பார்க்கும்போது பிள்ளையார் சிலையை காணுங்க. அதிர்ந்து போன ஊர் மக்கள் என்னடா பிள்ளையார் சிலையையும் காணமே, ஊரினுடைய சென்ட்ரு பகுதியில் திருடங்கள் வந்து திருடிட்டு போகவும் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா கிராம மக்கள் ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பிள்ளையார் சிலையும் காணோம், இப்படி துர்மரணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஊர் தலைவருடைய மகன்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போது கடைசியாக தன்னுடைய அப்பா தான் இறந்துட்டாரு, இந்த ஊரை அடுத்து நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்ட ஊர் தலைவருடைய மகன் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பிள்ளையார் சிலையை வடிவமைக்கலாம்னு சொல்லிட்டு சிவன் கோவில் பூசாரி ஒருத்தர் சொன்னார்ல, அவரையே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாங்க. பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பூசாரியை போய் பார்த்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னீங்க, கடைசியாக அந்த சிலையை கொண்டு வந்து வச்ச பிறகு தான் இன்னும் மரணங்கள் அதிகமாச்சு, ஊரினுடைய தலையாக இருக்கக்கூடிய தலைவரே இறந்து போயிட்டாரு, தொடர்ந்து மரணங்கள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுக்கிணறாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல 2 பலிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிவன் கோவில் பூசாரிக்கு டக்குன்னு ஏதோ சிங்க் ஆயிடுச்சுங்க. உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து அந்த ஊர் பொதுக்கிணறு இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாருங்க. ஊர் பொதுக்கிணறுக்கு பக்கத்தில் நெருங்கவே அந்த சிவன் கோவில் பூசாரிக்கு இங்கே ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதற்கு பிறகு என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு அந்த டேங்க் இருந்துச்சுல்ல, வாட்டர் டேங்கில் தான் ஒரு வாலிபர் விழுந்து இறந்தார், அவர் தான் சிலை தூக்கிட்டு வந்து போட்டது. அது வரைக்குமே மீதம் இருக்கக்கூடிய 2 பேருக்கு உயிரோடு கூடிய நபர்கள் சொல்லிங்க சொன்னால் நமக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த சிவன் கோவில் பூசாரி அந்த டேங்க் மற்றும் பொதுக்கிணறு இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. அந்த கிரவுண்டு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய சக்தி என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பதற்காக ஒரு யாகத்தை நடத்துறாருங்க. அப்படி அந்த யாகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சாயந்தரம் 4 மணி 5 மணி இருக்குங்க. கரெக்டாக ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் அந்த யாகம் நடந்துகிட்டே இருக்குங்க. யாகம் நடக்கும்போது ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அந்த கிரவுண்டில் தாங்க இருக்காங்க, கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில். அந்த டைமில் கடைசியாக யாகம் முடிக்க அந்த கிணத்துல வந்து வித்தியாசமான கூச்சல் சத்தம் கேட்குதுங்க. அந்த கூச்சல் சத்தம் கேட்டு ஊர் மக்களே மிரண்டு போயிட்டாங்க. சைகை காமிச்சு கிணத்து பக்கத்தில் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி யாகத்திலேயே கொஞ்சம் சொல்லிட்டே இருக்காருங்க. கடைசியாக அந்த யாகம் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சிவன் கோவிலுடைய பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்ட மந்திரங்களை உச்சரிக்க அப்படியே சாஞ்சிட்டாருங்க. அதற்கு பிறகு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவிலுடைய பூசாரியினுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் நார்மல் ஆகிறாருங்க. பேசுகிற அளவுக்கே தெம்பு வருது, உயிர் போகலை. அப்போது என்ன சாமி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கிணத்துக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது, அது என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரோ அல்லது குழுவாக சேர்ந்து தான் இதை செஞ்சுருக்காங்க, அந்த தப்பை யார் செஞ்சதுன்னு சொல்லிட்டு தானாக முன் வந்து ஒத்துக்கிட்டாதான் இதற்கான தீர்வு கிடைக்கும், இல்லை அப்படின்னா இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இறந்து போய் மயானமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாருங்க. அதற்கு பிறகு அந்த 3 பேர் சிலையை கொண்டு வந்து போட்டதில் ஒருத்தர் தான் இறந்துட்டாங்கல்ல, மீதி 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து முன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த பிள்ளையார் சிலையை திருடிட்டு வரும்போது காளியம்மன் கோவில் இருந்த காவல் தெய்வமாக இருந்த ஒரு முனி மாதிரி சிலை இருந்துச்சு, அந்த சிலையை கொண்டு வந்தோம். ஊருக்குள்ளே வர வெயிட் அதிகமான காரணத்தினால நீங்கள் வேறு அதை ஒத்துக்குவீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் பயந்து போய் கிணத்துல போட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 2 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இப்போதைக்கு நம்ம ஊரை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவில் பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து 2-3 நாளைக்கு பெட்டில் தான் இருக்கணும், அதற்கு பதிலாக சிவன் கோவிலில் வேறு சில பூசாரிகள் இருக்காங்க, அங்கே போய் சிவன் கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு காப்பு கட்டுற மாதிரி ஒரு மஞ்சள் கயிறை போட்டு கட்டிக்கணுங்க. அந்த காப்பை கட்டிட்டு நீச்சல் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அங்கே போட்ட அந்த காவல் தெய்வத்துடைய சிலையை மேலே கொண்டு வாங்க. இந்த காப்பு கட்டாமல் உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா உள்ளே இறங்குறவங்களுக்கும் ஆபத்து இருக்குது, அதனால் இதை செஞ்சுட்டு உள்ளே இறங்கி அந்த சிலையை எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிவன் கோவில் பூசாரி சொன்ன மாதிரியே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் போய் அந்த பூஜைகள்லாம் பண்ணி நீச்சல் வீரர்கள் எல்லாமே காப்பு கட்டிக்கிறாங்க, மஞ்சள் கட்டையை கட்டிக்கிட்டு. அதற்கு பிறகு அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. மோட்டார் போட்டு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இறக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக மோட்டார் மூலியமாக தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த நீச்சல் வீரர்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரியே சம்மணம் போட்ட
வடிவில் விகாரமான ஒரு காவல் தெய்வத்தினுடைய சிலை இருந்திருக்குங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது கல் சிலை தானே. அந்த கல் சிலையை பார்த்த உடம்பே சிலுத்து போச்சுங்க. இவங்க காப்பு கட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சிவனை மீறி எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வத்தினால செய்ய முடியாட்டுங்க. கடைசியாக அந்த காவல் தெய்வத்தினுடைய சிலையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஊருக்குள்ளே காணாமல் போன அந்த பிள்ளையார் சிலை இருந்துச்சுல்ல, அந்த பிள்ளையார் சிலையும் கிணத்துக்குள்ளே தான் கிடக்குது. எப்படி இது வந்துச்சு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த ரத்த முனியினுடைய செயலா அல்லது யாராவது பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே கொண்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலைங்க. கடைசியாக 2 சிலைகளையும் மேலே கொண்டு வர்றாங்க. மேலே கொண்டு வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் பூசாரி கிட்ட போய் நீங்கள் நினச்ச மாதிரியே அதை மேலே கொண்டு வந்துட்டோம், ஆனால் காணாமல் போன பிள்ளையார் சிலையும் அந்த கிணத்துக்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் இந்த கிராமத்திலெல்லாம் ஒரு பிள்ளையார் கோவிலை வடிவமைக்கணும் அப்படின்னா பிள்ளையாரை திருடிட்டு வந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு மித்து மாதிரி தான். நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த பிள்ளையார் சிலையும் சரி, அந்த காளியினுடைய காவல் தெய்வமான ரத்த முடியும் சரி, எடுத்த கோவிலே எடுத்து போய் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சு நீங்கள் எடுத்து போய் அதே இடத்துல வச்சாதான் ஊர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மீண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த 300 குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த திருடிட்டு வந்த 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த காளியம்மன் கோவிலிருந்து திருடிட்டு வந்த ஊர்க்காரங்க முன்னாடி போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் ஊர் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரையும் காவல் தெய்வத்தினுடைய ரத்த முனி அப்படிங்கிற சிலையும் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு எங்கள் ஊரில் மரணங்கள் நடந்துட்டுருக்கு, எங்கள் ஊரே சுடுகாடு ஆயிருமாட்டிருக்கு, தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால அந்த ஊர்க்காரங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அந்த ஊரில் நிறைய மரணங்கள் நடந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஊர்க்காரங்களை பார்த்து மாகாளியம்மன் கோவில் ஊர்க்காரங்க மன்னிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 2 ஊர்களும் சேர்ந்து அந்த ரத்த முனி மற்றும் ஏற்கனவே கொண்டு வந்த பிள்ளையார் சிலையை இருந்த இடத்துலையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பிரதிஷ்டை பண்ணி இந்த 300 குடும்பத்தை சேர்ந்த ஊர்க்காரங்க திரும்பி போகும்போது அந்த ஊர்க்காரங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க திருடிட்டு வந்த பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி பழைய பிள்ளையார் சிலை அந்த கோவிலே தான் இருந்திருக்கு. அதையும் வழிபட்டுட்டு தாங்க இருந்திருக்காங்க. 2 பிள்ளையார் சிலைகள் இருக்குல்ல, ஒரு பிள்ளையார் சிலையை நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பிள்ளையார் சிலையை அந்த 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊர்க்காரங்களுக்கு இந்த ஊர்க்காரங்க பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ஊரும் இந்த ஊரும் சேர்ந்து இந்த 300 குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலையை வச்சு கோவில் கட்டி வடிவமைச்சு பூஜைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் அந்த ஊரே தப்பிச்சிச்சுங்க. ஒரு மரணங்கள் கூட அதற்கு பிறகு நடக்கவே இல்லைங்க. அந்த 3 வாலிபர்கள் தெய்வத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் அந்த காவல் தெய்வமாக இருந்த அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய தவறுங்க. கொண்டு வந்து அதை வெளிவிடாமல் ஊர் பொது கிணத்துல இருக்கக்கூடிய அந்த கிணத்துல அலட்சியமாக போட்டது அந்த ஊருக்கே பெரிய சாபக்கேடாக இருந்திருக்குங்க. அதனால தான் அவ்வளவு மரணங்கள் அந்த ரத்த முடி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த சேவல் எடுத்து அந்த மாதிரி ரத்த பலியை கொடுக்கணுங்க. அதெல்லாம் செய்யாமல் கிணத்துக்குள்ளேயே போட்டு அசிங்கப்படுத்த காரணத்தினால தான் இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்குங்க. கடைசியாக எப்படியோ அந்த சிவன் கோவிலினுடைய பூசாரியினுடைய உதவியோடு மறுபடியும் கொண்டு வந்து அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி அதே ஊர்க்காரங்க பழைய பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து இங்கே வடிவமைச்சு ஊரையே காப்பாற்றினது பெரிய விஷயம் தாங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.